அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். உங்கள் எல்லார்கிட்டயும் நான் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். இந்த சேனலை ஏற்கனவே நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அல்லது இன்றைக்கி புதுசாக நீங்கள் பார்க்குறீங்கன்னாலும், இந்த வாரத்தில் எனக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் எனக்கு ஒரு வேளை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஆல் என்ற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி, அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும்னு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். இந்த பிள்ளையார் விஷயத்தை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது பிள்ளையாருக்கு வந்து 11வது நாள் போயிட்டு ரூ. 11 போடணுன்ற விஷயத்த தான் நான் உங்ககிட்ட சொன்னது. அதில் 3, 4 பேட்டர்ன் இருக்குது. அதில் உங்களுக்கு நான் சொன்னது ஃபஸ்ட்டு டைப்பு உங்ககிட்ட சொல்லிவிட்டு உங்களை செய்ய சொன்னனோ தவிர, நான் செஞ்சது வந்து இன்னொரு பேட்டர்ன் செஞ்சேன். அதனுடைய விளைவாக தான் அந்த 11வது நாள் சில விஷயங்களை எனக்கு காட்டி கொடுத்தது. 12வது நாள் சில முக்கியமான நபர்கள் போயிடுவாங்க. அது வந்து ரொம்ப ஃபேமஸ் பர்சனாக இருக்கலாம், இல்லை எங்கள் ரிலேஷனில் தெரிஞ்சவங்களாக இருக்கலாம். அந்த மாதிரி ஆச்சு. அதில் ஒரு சூட்சுமம் இருந்தது. அது எதுக்காக அப்படின்றதெல்லாம் சில எனக்கு பர்சனலாக புரிதலுக்காக அப்படி நடந்துகிட்டே வந்தது. இது நடந்ததுக்கு காரணமே என்னென்னா, அந்த 11வது நம்பரை சூஸ் பண்ணி நம்ம அந்த 11வது நாள் பண்ணதுனால தான் அந்த பிரபஞ்ச கனெக்ஷன் ரொம்ப இருந்தது அப்படின்றது. ஆனால் நிறைய பேர் அது செய்யலை. சில பேர் தான் என் கூட அதை வந்து செஞ்சாங்க. சில பேர் அப்புறமா நான் அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்லி 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 இந்த சில பேர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் அந்த கொழுக்கட்டை வைக்கிற மாடலை நான் செஞ்சது. உங்களுக்கு சொன்னது என்னென்னா, டெய்லியே காலையில் போயிட்டு விளக்கேற்றணும். காலையில் மீன்ஸ் முடிஞ்ச வரைக்கும் காலையில் ஏற்றலாம். ஒரு 6, 7 மணிக்கே கூட ஏற்றினா நல்லது. ஆனால் நான் வந்து முடியாமல் போயிட்டதுனால நிறைய நேரம் என்ன பண்ணேன்னா, அட்லீஸ்ட் அந்த 12 தாண்டத்துக்கு முன்னாடியாவது பண்ணோம்னா காலையில் கணக்கில் வரும் அப்படின்றதுக்காக சில சமயம் 11, 12 ஆகும்போது கூட போய் ஏற்றிருக்கேன். ஆனால் இது சொன்னது எனக்கு அந்த குருஜி சொன்னது வந்து காலையில் தான் டெய்லி போய் ஏற்ற சொன்னது. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து சும்மா எப்பவுமே சொல்கிற விஷயம் இல்லை. ஒரு முக்கியமான ஒருத்தர் எனக்கு சொல்லி நான் சொன்னது இது. இதில் இந்த கொழுக்கட்டை இது தான் நான் இதில் சொல்ல போகிறேன் இப்போது. இந்த கொழுக்கட்டை மாடல் தான் நான் செஞ்சது. அதில் தான் நிறைய விஷயங்கள் நடந்து அந்த 11வது நாள் ஏற்றும்போது தான் அந்த சாவித்திரி தேவியெல்லாம் இந்த பிள்ளையார் எனக்கு காமிச்சதோட அன்றைக்கி தான் அந்த இந்தியாவில் ஒரு ஃப்ளைட் இது நடந்தது. 11ஆம் நம்பர் சீட்டில் இருக்கிற ஒரு மட்டும் தப்பிச்சாருன்னா வந்தது. அந்த கடைசி 6வது 11ஆம் நாள் தான் அந்த விஷயம் நடந்தது. அது இல்லாமல் வேறு சில பிரபஞ்ச விஷயங்கள் நடந்தது. அதில் ஒரு விஷயம் என்னென்னா, அந்த முதல் 11வது நாள் கொழுக்கட்டையை நான் வைக்க போன அன்றைக்கும் மூல நட்சத்திரம். கடைசி 11வது நாள் நான் பண்ணும்போதும் மூல நட்சத்திரம். அன்றைக்கி தான் அந்த ஃப்ளைட் இது நடந்தது. இந்த பிள்ளையார் விஷயம் சொன்ன உடனே இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று நான் ஏற்கனவே போட்டேன். 1ஆந்தேதி வந்து வீட்டுக்கு வாசப்படி தொடச்சி கூப்பிடும்போது ஆவணி மூல சித்தர், இது ரொம்ப தெரியாமல் இருக்குது யாருக்கும், அவரை கூப்பிடுங்க, அவரை பற்றி அப்புறம் சொல்கிறேன். ஆவணி மாதத்தில் வர மூல நட்சத்திரத்தில் இப்போ சரஸ்வதியை நம்ம கையில் களிமண்ணால் செஞ்சு எப்படி பிள்ளையாரை வச்சுருந்து நம்ம தண்ணியில் இது பண்ணுறோமோ, அதேமாதிரி அவிட்ட நட்சத்திரம் அன்றைக்கி தண்ணியில் விடுறது ஒன்று இருக்குது. அதை பண்ணுறவங்க வீட்டிலலாம் ஆவணி மூல சித்தர் வந்து உட்காருவார். அந்த வீடியோவை நான் அதுக்கப்புறமா போடுறேன். இப்போ முதல்ல ஆவணி மூல சித்தரை கூப்பிட்ருங்க அப்படின்லாம் சொன்னேன். இந்த பிள்ளையாரை நான் போய் வணங்கி நான் முடிக்கிற சமயம் வந்து லாஸ்ட் டே வந்து ஆனி மாதத்தினுடைய முன்னாடி நாள். அப்போ தான் சாவித்திரி தேவியை உணர்த்தி ஆனி மாதத்துக்கும் அந்த சாவித்திரி தேவிக்கும் இருக்கிற விஷயம், சாவி 3 சாவிகள்ன்றது வீட்டில் எனக்கு சாவிகளை காமிச்சு கொடுத்தது, சாவித்திரி தேவியை காமிச்சு கொடுக்குறது எல்லாமே அந்த 11ஆவது நாள் பண்ணும்போது தான் நடந்தது. அதனால் இது ஒரு சக்தி வாய்ந்த விஷயமா இருக்கும்ன்றதுனால பிள்ளையார் சதுர்த்தி அன்றைக்கே நீங்கள் தொடங்குங்க. நான் கொழுக்கட்டை வச்சு பண்ணுற மாடலையே சொல்கிறேன் இந்த முறை. போன முறை என்ன சொன்னேன்னா, டெய்லி போய் விளக்கேற்றுங்க. 11ஆவது நாள் ரூ. 11 போடுங்க. நடுவில் ஏதாவது உங்களுக்கு நல்லது நீங்கள் வேண்டிய வேண்டுதல் நடந்ததுன்னா அப்போ 11 மோதகம் செஞ்சு எடுத்துன்னு போயிட்டு அவங்க வச்சு கொடுங்க அப்படி சொன்னது. ஆனால் நான் செஞ்சது எப்படின்னா, 11ஆவது நாள் 11 கொழுக்கட்டை, ஒரு 11 கொழுக்கட்டை பாக்ஸில் போட்டு எடுத்துன்னு போயிட்டு பிள்ளையாராண்ட வச்சு நிவேதனமாக வைக்கிறதுக்கு 1. இதில் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அரச மரத்தடி பிள்ளையாரை சூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, நீங்கள் அந்த கிரில்லு கேட்டு கதவு சாத்தியிருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அந்த பிள்ளையாராண்ட அதை வச்சுட்டு நீங்கள் கற்பூர ஆர்த்தி காமிச்சிட்டு அந்த பிள்ளையாருக்கு அந்த நிவேதனத்தை இப்படி காட்டுற மாதிரி காட்ட முடியும். நீங்கள் கோயிலில் இருக்கிற பிள்ளையாரை சூஸ் பண்ணிங்களன்னா, நீங்கள் அந்த பிள்ளையார்கிட்ட ஏற்றமே அந்த கொழுக்கட்டை வைக்கிறதே கஷ்டம். அதுவும் காரணம். இன்னொரு காரணம், அரச மரத்தடி பிள்ளையார் தான் இதுக்கு ரொம்ப ரொம்ப கரெக்டு, பெஸ்ட்டு. உங்கள் வீட்டுக்கிட்ட அரச மரத்தடி பிள்ளையார் கிடைச்சா பெஸ்ட்டு. இல்லைன்ற பட்சத்தில் தான் நீங்கள் கோயிலுக்குள்ளே இருக்கிற பிள்ளையாரை போயிட்டு நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ கூட தூரவே இருந்து தான் நீங்கள் அந்த பிள்ளையாருக்கு காமிச்சிட்டு ஒரு 11 பேருக்கு கொடுத்துட்டு வந்துடலாம், அந்த மாதிரி போகிற பட்சத்தில்.
இது 11ஆவது நாள் 11ஆவது நாள் நீங்கள் ஃபஸ்ட்டு 11ஆவது நாள்லேருந்து 11 கொழுக்கட்டை எடுத்துன்னு போயிட்டு அங்கே ஒரு நிவேதனம் மாதிரியும் அவர் எதிர்க்க வச்சு ஒரு கற்பூர ஆரத்தி காமிச்சிட்டு ஒரு 11 பேர் கொடுத்துடணும். ஆனால் அங்கே போய் நம்ம வச்சு வீட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுனால இன்னொரு பாக்ஸில் இன்னும் கொஞ்சம் அதையும் 11 கொழுக்கட்டையாகவே எடுத்துக்கிட்டு அதை அங்கே வச்சு வீட்டுக்கு கொண்டு வந்துடணும். ஒரு 11 அதை வச்சுட்டு சும்மா விற்கிறத அங்கே ஒரு 11 பேருக்கு தானமாக கொடுத்துட்டு வந்துடலாம். பிள்ளையார்கிட்ட எதை விற்கிறீங்களோ, எதை வந்து நிவேதனமாக வச்சு கற்பூர ஆரத்தி காமிச்சிங்களோ அதை வீட்டுக்கு கொண்டு வந்துடலாம். இன்னொரு பாக்ஸையும் அங்கே வைக்கலாம். அந்த 11 அங்கே இருக்கிற ஏழைங்களுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வந்துடலாம். இது செய்யலாம். அது கூட எனக்கு பிள்ளையாருக்கு நான் 11ஆவது நாள் 11ஆவது நாள் செய்யும்போது ஒரு 4வது 11ஆவது நாள் தான் இந்த புரிதல் பிள்ளையாரை தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஒரு விஷயமா அந்த ரெசிப்பிலேருந்து அவர் சொல்லி கொடுத்தாரு. ஒரு நாள் 4வது 6வதோ 5வது இது ரெசிபி பக்காவாக வந்தது. அன்றைக்கி கரெக்டாக அந்த கதவு திறந்துடுச்சு. அன்றைக்கி வரைக்கும் கிரில் கேட்டுக்கு வெளியில் தான் வச்சு பண்ணேன். அன்றைக்கி கரெக்டாக கதவு திறந்து எப்போவுமே அவர் விளக்கேற்றி ஆர்த்தி காட்டுறவர் அந்த சமயம் பார்த்து கரெக்டாக வந்து நாங்கள் கொடுத்த கொழுக்கட்டையை அவர் பக்கத்துலேயே வச்சு அவர் அந்த இது மாதிரி இப்படி செய்வாங்க பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், இப்படி செஞ்சு இப்படி பிள்ளையாருக்கு இப்படி ஊட்டுற மாதிரி இப்படி பண்ணுவாங்க. அதை செஞ்சுட்டு பிள்ளையார் மேலேருந்து ஒரு பூவை கொடுத்தாரு அன்றைக்கி. இன்றைக்கி தான் நீ கரெக்டாக நான் சொன்ன ரெசிப்பியை ஒழுங்காக செய்து முடிச்ச, அதனால் கதவு திறக்க வச்சன்ற மாதிரி ஒன்று பண்ணார் 5வது கொழுக்கட்டை. அப்போ ஒவ்வொரு முறையும் போகும்போதுமே ஒரு வேறு விதமான சில சமிஞ்ஞைகள் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தார். 11ஆவது நாள் அந்த ஒவ்வொரு 11 நாள் 11 கொழுக்கட்டை மட்டும் இல்லாமல் முதல் நாள்லேருந்தே காலையில் போய் விளக்கேற்றணும். நெய் தீபம் இல்லை, சாதாரணமாக நல்லெண்ணெய் தீபம் கூட ஒரு தீபம் ஏற்றினா போதும். ஒரு தீபம் டெய்லி போயிட்டு ஏற்றிடணும். வீட்டுக்கு கிட்டே இருக்கிற பிள்ளையாராக சூஸ் பண்ணிக்கணும். யாருக்குரிய 72 நாளோ 74 நாளோ வரும். அதாவது 11ஆவது நாள் 11ஆவது நாள் 11ஆவது நாள்னு சொல்லிட்டு 6 11ஆவது நாட்கள் வரும் உங்களுக்கு. அதில் நீங்கள் வந்து போயிட்டு எதனாலேயோ 75 நாள் வரும்னு சொன்னேன். அது என்னென்னு மறந்து போச்சு எனக்கு. அப்படி பார்த்தா 66 நாள் தானே வரும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். ரெண்டாவது இன்னொரு விஷயம், நடுவில் ஒரு வேளை பீரியட்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் வேறு ஏதாவது ஒரு உறவுகளில் பங்காளிகளில் யாராவதுனால அங்கேருந்து அப்படியே விட்ட இடத்துலேருந்து ஒரு எத்தனை நாள் போதோ அத்தனை நாள் விட்ட இடத்துலேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். அந்த மாதிரி நீங்கள் டெய்லியே போய் விளக்கேற்றிட்டு பண்ணுறது இதுக்கு ஒரு சக்தி இருக்குது. ரெண்டாவது டெய்லி நீங்கள் விளக்கேற்ற ஆரம்பிக்கிறது வந்து இந்த பிள்ளையார் சதுர்த்தி அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதுலேயும் அந்த பிட்வீன்லேயே இன்னொரு சதுர்த்தியோ வளர்பிறை சதுர்த்தியோ எதனா வரும்போதும் அன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையிலையோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் பிள்ளையார் ஏதாவது ஒரு சமிஞ்சை கொடுப்பார். அதையும் கவனிக்கணும். நீங்கள் டெய்லி போய் விளக்கேற்றும் போதும் அவர் வந்து உங்களுக்கு கூட கனெக்டாக தான் இருக்கிறாரு, நீங்கள் செய்கிற அந்த விஷயத்தை கவனிக்கிறாருன்றதுக்கு ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும். பிள்ளையார் சம்மந்தமான விஷயங்கள் அதை நீங்கள் கவனிச்சிக்கிட்டே நோட்டில் எழுதிக்கிட்டே வாங்க. இது ரொம்ப மாற்றங்களை தரக்கூடிய அற்புதமான விஷயமாக இருக்கும். அதனால் இது நிறைய பேர் இதை நீங்கள் செய்யலைனாலும் இந்த கொழுக்கட்டை வச்சு பண்ணுறதையே நீங்கள் செய்யுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு டைம் சொன்னது 11ஆவது நாள் 11 நாள் 11 ரூபா போட்டுருங்க. முக்கியமானது, டெய்லி போய் விளக்கேற்றும் போது நீங்கள் அந்த பிள்ளையாரை 11 சுற்று சுற்றணும். அது ரொம்ப முக்கியம். டெய்லியே 11 சுற்று சுற்றணும். அது அரசமரத்து பிள்ளையாராக இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும், கிட்ட இருக்கும். வீட்டுக்கிட்ட சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா கொஞ்சம் கோயில் சாத்திட்ட நேரம்னா கூட நீங்கள் ஒரு நாள் தப்பி போகுது டெய்லி போகிறீங்கன்றதுனால கோயில் சாத்திட்டு இருந்தால் கூட இந்த அரசமரத்தடி பிள்ளையார்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த கிரில் கேட்டு சாத்தியிருப்பாங்க, இல்லை கிரில் கேட் திறந்துருப்பாங்க. அந்த ஒரு குட்டி பிள்ளையாரை அங்கே போயிட்டு நம்ம 11 சுற்று சுற்றிடலாம். அதுக்கு சொல்கிறேன், டெய்லியே 11 சுற்று சுற்றணும். டெய்லியே விளக்கேற்றணும். காலையில் தான் ஏற்றணும். முடியலன்னா அட்லீஸ்ட் 12க்குள்ளே ஏற்றணும். ஆனால் நான் கடைசி நாள் 6வது 11ஆவது நாள் என்ன ஆச்சுன்னா அன்றைக்கி பிரதமையாக இருக்குதுன்றதுனால பிரதமை முடிஞ்சிட்டோன்னு 1:30 வரைக்கும் வெயிட் பண்ணேன் வியாழக்கிழமை அன்றைக்கி. அதுக்கப்புறமா போயிட்டு 11 கொழுக்கட்டை செஞ்சு வச்சுட்டு இருந்தேன். அதை எடுத்துமே நிவேதனமாக பண்ணலான்னு பண்ணுறேன். அந்த மாதிரி வந்து ஒரு நிறைய பிரபஞ்ச விஷயங்களை காமிச்சிது அந்த விஷயத்தில், அந்த கொழுக்கட்டை எடுத்து போய் பண்ணத்தில். அப்போ தோணுச்சு எனக்கு, அடடா நம்ம கூட யூடியூப்பில் வந்து அந்த கொழுக்கட்டை விஷயத்தையே சொல்லிகிட்டு இருக்கலாம் போல் இருக்கே. இந்த 11 ரூபா போடுன்ற விஷயத்தை தான் நம்ம சொன்னோம் அப்படின்னு. இப்போ நான் சொல்கிறது 11ஆம் நாள் 11ஆவது நாள் வீட்டில் கொஞ்சம் நிறையவே கொழுக்கட்டை பண்ணிக்கங்க. கொண்டு போகிறத ஒரு 11 ஒரு பாக்ஸ்லேயும் இன்னொரு 11 ஒரு பாக்ஸ்லேயும் வச்சுட்டு எனக்கு வந்து நான் ஒரு 11 தான் எடுத்துகிட்டு போனேன் ஒவ்வொரு 11ஆவது நாளும். அப்போ என்ன பண்ணுவேன்னா அந்த 11 அப்படியே நான் துளி கூட எடுக்க மாட்டேன். மொத்தமே வீட்டில் கொஞ்சம் இருக்கும், நான் போய் எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்துடுவேன். அங்கேயே ரோட்டில் குப்பை ஆள்றவங்க அயன் பண்ணுறவங்கன்னு இருப்பாங்க. மொத்தம் ஒரு 11 பேர் கொடுத்துட்டு வந்துடுவேன்.
அப்போ ஒரு 4வது முறை வரும்போது ஒரு அம்மா சுற்றிட்டு இருந்தாங்க. அந்த அம்மா கொடுத்தேன். நீ தானே இன்னைக்கு ஃபாஸ்டிங் ஆனால் டெய்லியே நான் அங்கே போயிட்டு வந்த பின்னாடி தான் நான் எந்த நேரம் போனாலும் சரி, அங்கே போயிட்டு வந்துட்டு பின்னாடி தான் டெய்லி விளக்கேற்றும்போது கூட வந்த பின்னாடி தான் நான் வந்து காஃபி குடிப்பேன், டிஃபன் சாப்பிடுவேன். எதுவுமே சாப்பிட மாட்டேன். தண்ணி கூட குடிக்காமல் தான் போனேன். அதனால் நீங்கள் காஃபி குடித்தா பரவாயில்ல, அங்கே போயிட்டு வந்து சாப்பிட்றது பெஸ்ட்டு. அதனால் நான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கப்போ அவங்க 4வது முறை போனப்போ ஒருத்தர் அவங்க சுற்றிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ இந்த அநேகமாக இந்த கொழுக்கட்டையை இது ஃபாஸ்டிங் இருந்து தான் அநேகமாக நீ இது விற்கிற. இன்கேஸ் நீ ஃபாஸ்டிங்கே இல்லைன்னா கூட பிள்ளையாருக்கு நீ அதை வந்து நிவேதனமாக ஒரு வச்சு ஒன்று பண்ணுறன்னா அதில் முதல் இதுவை நீ சாப்பிட்டுடு, இல்லைன்னா உன் வீட்டுக்கு நீ எடுத்துக்கோ, அதுக்கப்புறம் எங்களுக்கெல்லாம் ஒரு கொடு. அதை மொத்தமே நான் பார்த்தேன் உன்னை, நீ மொத்தமே கொடுத்து காலி பண்ணிட்டு தான் போகிற, முதல் இதுவை நீ எடுக்கணும் அப்படின்னாங்க அவங்க. சரி இது பிள்ளையாரே நமக்கு சொல்கிறாரு பொழுது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் அதுக்கப்புறம் முறை என்ன பண்ணேன்னா, இந்த எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கும் அந்த 11 பேருக்கு தான் கொடுக்கணும்னு கவுண்டிங் முக்கியன்றதுனால அதை எடுத்துக்கிட்டேன் 11 பாக்ஸில். இன்னொன்று வந்து பிள்ளையார்கிட்ட வச்சு நிவேதனமாக காமிச்சு கற்பூர ஆர்த்தி மாதிரி காமிச்சு பண்ணுறத அப்படியே நான் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். அங்கே இன்னொரு பாக்ஸில் வச்சது என்ன பண்ணேன், அங்கேருந்து நான் வீட்டுக்கு வர வரைக்கும் ஒரு 11 பேர் கணக்கு பண்ணி ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒன்று கொடுத்துட்டேன். அது உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இந்த கொழுக்கட்டை மாடலில் பண்ணுங்கள். நான் அந்த 11 போடுற மெத்தடை விட இது ரொம்ப அற்புதமாக இருக்கும்ன்றது எனக்கு நல்லா புரியுது. இதை நீங்கள் செஞ்சு முடிச்சிங்களான்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நிறைய விஷயங்கள் உங்கள் நிறைய கஷ்டங்கள்லேருந்து உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறதுலேருந்து நிறைய விஷயங்கள் நடக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இந்த கொழுக்கட்டை எப்படியானா பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சது, உங்களுக்கு தெரிஞ்சது எந்த கொழுக்கட்டை, மோதகம் டைப்பு உங்களுக்கு நல்லா வருமா, இல்லை இதில் ரொம்ப பிள்ளையார் கவனிக்கிறாரு, அந்த கொழுக்கட்டையினுடைய டேஸ்ட்டை அந்த தரம் அதை ரொம்ப கவனிக்கிறாரு பிள்ளையார்ன்றதை நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நாள்லேருந்தே அவர் வந்து அந்த இது செய்யறதுல அந்த ஃபுட்டு வந்து ஏதோ ஒன்று கணக்கு பண்ணி 11 கொழுக்கட்டை நீ வச்சா போதுன்ற மாதிரி விட்டு கொடுக்கல அவர் பிள்ளையார். நீ அந்த கொழுக்கட்டையினுடைய டேஸ்ட்டில் ரொம்ப கான்ஷியஸ் பண்ணுறாரு பிள்ளையாருன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களாலையும் அது கவனிக்க முடியுதான்னு பாருங்கள். நீங்கள் ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக டேஸ்ட்டாக பண்ணி எடுத்துன்னு போகிற அன்றைக்கி அவர் நம்மக்கிட்ட சொல்கிற விதம், பேசுகிற விதம், ஏதோ ஒரு பெல்லு நம்ம கேட்குற வேண்டுதல் பண்ணும்போது பல்லி சத்தம் கேட்குறதோ, இல்லை ஒரு பூ விழுறதோ, அல்லது ஒரு வெல் சத்தம் கேட்குறதோ, ஒரு அவருக்கும் நமக்குமான ஒரு சமிஞ்சை நடக்கும். அவர் நான் ஏற்றுக்கிட்டேன், ஹாப்பியாக இருக்குதுன்ற மாதிரி அவர் முகத்தை நீங்கள் பார்க்கும்போது கூட உங்களுக்கு நல்லா புரியும். அது வந்து நம்ம மனசில் அப்படி நினைக்கிறதுனால அப்படி தோணுது அப்படி மட்டும் கிடையவே கிடையாது. நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லை. நான் சாதாரணமாக தான் ஸ்டார்ட் பண்ணேன் அதை செய்யலான்னு சொல்லிட்டு. அந்த ஒவ்வொரு நிகழ்ச்சி நடந்து முடியும் போது தான் அது பிள்ளையார் தான் அது பண்ணுறாருன்றதையே அந்த விஷயம் முடிஞ்ச பின்னாடி தான் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். ஒவ்வொரு விஷயம் நடக்கும்போதுமே அந்த ரெசிபியை செய்ய வைக்கிறதுக்கு கூட சில சூட்சுமத்தை அவர் பண்ணார் எனக்கு. நீ இப்படி பண்ணிட்டா தான் நீ வேறு வழி இல்லாமல் நீ இந்த ரெசிபியில் இதை ஆட் பண்ணுவ அப்படின்ற மாதிரி ஒரு முறையும் அவர் கவனிச்சிட்ருக்காரு நம்மளன்றதுக்கு சாட்சியாக பார்த்தேன் நான் ஒன்றுத்தையும். அதனால் தயவு செஞ்சு அந்த கான்ஷியஸாக நீங்கள் அந்த கொழுக்கட்டையை வைக்கிற விஷயத்தை பண்ணுங்கள். அந்த உண்மையிலேயே இதுக்கு ரொம்ப சக்தி இருக்குது இந்த விஷயத்துக்குன்னு தெரியுது. அதனால தான் பிள்ளையார் சதுர்த்தி அன்றைக்கி முடிஞ்சால் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் பிள்ளையார் சதுர்த்தி அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணலன்னா இந்த விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற விஷயம் இல்லாமல் வேறு ஒரு பிள்ளையார் சதுர்த்தினா இதெல்லாம் எனக்கு வேணாம், பிள்ளையார் சதுர்த்தினாவே நம்மளுக்கு நம்ம ஒன்று பண்ணுவோம் இல்லைங்களா, நெற்றி போட்டு தியானம், அந்த வயலட் கலருக்கும் அந்த பிள்ளையாருக்கு இருக்கிற சம்பந்தம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த வீடியோவை நான் நாளைக்கு போடுறேன். அது வந்து இந்த 11வது நாள் இது கிடையாது. பிள்ளையார் சதுர்த்திக்கு நம்ம அந்த நெற்றி போட்டு தியானத்தில் என்ன பண்ணலாம், பக்கத்தில் கோயிலில் போய் என்ன பண்ணலாம், வயலட் கலரை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தையே அந்த வீடியோவை நான் நாளைக்கு போடுறேன். வெறும் பிள்ளையார் சதுர்த்தி அன்றைக்கி மட்டும் பண்ணுற விஷயம் அது. ஆனால் இந்த விஷயம் 11வது நாள் கொழுக்கட்டை வைக்கிற விஷயம் பிள்ளையார் சதுர்த்தி அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும்ன்றதுனால தான் இதை நான் முன்கூட்டி போடுறேன். இதில் ஏதாவது இன்னும் கூட கொஞ்சம் டவுட் இருந்ததுன்னா என்கிட்ட கேளுங்க. இதுக்கு நடுவுலையே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நடுவில் ஏதாவது ஒரு வேண்டுதல், சின்ன வேண்டுதல்னா கூட 11 ரூபா போடுறது, 11 ரூபா போடுறேன்னு வேண்டிக்கிறது, அதெல்லாம் நடுவுலையே பண்ணலாம். இந்த எதுக்குன்னா அந்த 11ன்ற நம்பரை நம்ம பண்ணணுன்றதுக்காக, 11ன்ற நம்பரை நம்ம நிறைய யூஸ் பண்ணணுன்றதுக்காகவும் அதை நம்ம பண்ணுறோம். முடிஞ்ச வரைக்கும் டெய்லியே உங்கள் வேண்டுதலை கூட அந்த இடத்துல ஒரு 11 முறை சொல்லிட்டு வர முடியுமான்னு ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இந்த இதிலே சொல்லுங்கள். இது கொழுக்கட்டை ஒவ்வொரு 11வது நாளும் கொழுக்கட்டை வைக்கின்ற இந்த பரிகாரம் விஷயம் இது ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருந்ததுன்னு என்னுடைய எக்ஸ்பிரிமெண்ட்டாக நான் அதை சொல்கிறேன். தயவு செஞ்சு இது நான் சொன்னதில்லை, இது ஒரு பெரிய ஒரு இவர் தான் சொன்னார் எனக்கு. தயவு செஞ்சு இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ பெரிய மாறுதல்கள்லாம் ஏற்படும்.
என்னோட சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணுங்கன்னு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க் யூ ஆல்.